மை சேனல். இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா garlic chicken gravy எப்படி செய்யலாம்ங்கறத பார்க்க போறோம். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு நான் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு மண் சட்டி வச்சிருக்கேன். அதுல வந்துட்டு ஒரு 4-5 டேபிள்ஸ்பூன் காட்டன் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிருக்கேன். இப்போ எண்ணெய் நல்லா ஹீட் ஆயிருச்சு. இப்போ எண்ணெய் ஹீட் ஆயிருச்சு. இதுல 1 டேபிள்ஸ்பூன் காட்டன் சோம்பு ஆட் பண்ணிக்கலாம். 3 பச்சை மிளகாய் சின்னதா கட் பண்ணிட்டு அதை ஆட் பண்ணிக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 100 கிராம் அளவுக்கு பூண்டு குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கு, அதையும் இதோட சேர்த்திக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம வதக்கிக்கலாம். பூண்டு லைட்டாக கலர் மாறணும், அந்தளவு நம்ம வந்து வதக்கிக்கலாம். பூண்டு நல்லாவே பொன்னிறமாக ஆயிடுச்சு. நல்லா எண்ணெயில் வந்து நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ நம்ம வந்து ஒரு 2 பெரிய வெங்காயம் நான் சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன், அதை இதோட ஆட் பண்ணிக்கலாம். எவ்வளோ உங்களால் குட்டி குட்டியாக நறுக்க முடியுமோ நறுக்கிக்கோங்க. இப்போ வெங்காயம் வந்து நல்லா வதங்கட்டும் எண்ணெயிலேயே. வெங்காயம் நல்லாவே வதங்கிருச்சு. கூடவே ஒரு 4 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இதோட சேர்த்திக்கலாம். இப்போ தக்காளி வந்து நல்லாவே வதங்கி வரணும். இப்போ இதோட மஞ்சத்தூளும் தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாம். இப்போ வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி எண்ணெயில் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு 1/2 டீஸ்பூன் காட்ட இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம், ஒரு வாசனைக்கு மட்டும்தான். இதோட 1 டேபிள் ஸ்பூன் காட்ட மிளகாய்த்தூள் சேர்த்திக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் காட்ட குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்திக்கலாம். மல்லித்தூள் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்திக்கலாம். இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மசாலாவோட பச்சை வாசனை போகட்டும், அது வரை வதக்கிக்கலாம். 1/2 கிலோ காட்டு சிக்கன் எடுத்து அதை நல்லா கழுவி மஞ்சத்தூள் தயிர் போட்டு ஒரு 1 மணி நேரம் போல் ஊற வச்சுருந்தேன். இப்போ இதை வந்து அதோட சேர்த்திக்கலாம். இப்போ நல்லா கிளறி விட்டுக்கலாம். 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். சிக்கன் வந்து தண்ணி விடும், அதனால் 1 டம்ளர் அளவு மட்டும் ஊற்றிக்கலாம். இது நல்லா கிளறிட்டு மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். 10 நிமிஷம் போல் ஆயிருக்கு, பார்ப்போம். சிக்கன் நல்லாவே தண்ணி விட்டுருக்குது. இன்னொரு 10 நிமிஷம் போல் மறுபடியும் மூடி வைப்போம். நல்லா சுண்டி நம்மளுக்கு கிரேவி பதத்துக்கு கிடச்சிரும். 10 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தாச்சு. நல்லாவே கிரேவி வந்து சுண்டி சிக்கன் வந்து நல்லாவே வெந்து வந்திருக்கு. இப்போ ஃபைனலாக நம்ம கருவேப்பிலை கொத்தமல்லி தூவிடலாம். நம்ம மண் சட்டியில் வைக்கிறங்காட்டி இது கொதிச்சிட்டே தான் இருக்கும். நாங்கள் நான்வெஜ் எடுத்தாலே மண் சட்டியில் தான் செய்வோம். நீங்களும் செஞ்சு பாருங்கள், டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அவ்வளோதான், நம்மள சூப்பரான கார்லிக் சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரியே கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு சந்திக்கிறேன். பாய்.